Hi all, வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் டைம். இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் மசாலா எப்படி எம்மியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணாமையே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாட்டே பண்ண வேணாம், லைட்டாக இந்த மாதிரி எல்லா பன்னீர் க்யூப்ஸ் மேலேயும் கோட்டிங் ஆனால் போதும். கடாய் ஹீட் பண்ணாமையே நம்ம அந்த ஆயிலில் இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணணும், இல்லைனா பர்ன் ஆகிடும். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 1.5 வெங்காயத்துலேருந்து 2 வெங்காயம் வரைக்கும் பொடியாக கட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ண உடனே நல்லா ஒரு பெரிய க்யூப் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 3, சின்னதாக இருந்தால் ஒரு 4 நல்லா பொடியாக கட் பண்ணி இல்லைன்னா பிளெண்டரில் ஆட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியன் டொமேட்டோ தொக்கில் தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் டொமேட்டோ தொக்கு வதங்கிறதுக்கு நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வெளியில் உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வெங்காய தக்காளி தொக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த பன்னீர் மசாலா கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதே மாதிரி சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா கிரேவிக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா உங்களுக்கு தொக்கா வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 10 கேஷ்யூஸ் ஆல்ரெடி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை இப்படி முந்திரி பால் மாதிரி எடுத்து இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இது கிரேவிக்கு நல்லா திக்னஸும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி நான் செஞ்சிட்ருக்கேன், அதனால் நல்லா திக்காக இருக்கட்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குழம்பு கேஷ்யூ மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேவி ரொம்ப பாயில் பண்ணணுன்னு தேவையில்லை. அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற அந்த பன்னீர் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் வேணும்னாலும் நீங்கள் மேலே லைட்டாக தூவிக்கலாம். ஸோ இப்போ அனதர் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பன்னீர் மசாலா சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, நல்லா புலாவ், பிரியாணி எல்லாத்தோடையுமே நல்லா போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.